Welcome to Jerry Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Tools and Properties Part 4. லாஸ்ட் கிளாஸ்ல brush tool பத்தி பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூஸா paint brush tool பத்தி பார்க்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ Y. இத வெக்டர் brush னு சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு டிரா பண்றேன். நார்மல் brush toolக்கும் paint brush toolக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா நார்மல் brush toolல ஸ்ட்ரோக் கலர் இருக்காது, ஆனா fill கலர் இருக்கும். Paint brush toolல stroke color தான் இருக்கும், fill color இருக்காது. இந்த paint brush toolம் pencil toolம் கொஞ்சம் சேமா தான் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த ரெண்டு டூல்லையுமே டிரா பண்ணதை selection tool வச்சு எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஆனா நார்மல் brush toolல அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் லைன் டூல் பென்சில் டூல் மாதிரியே தான். ஸ்ட்ரோக் சைஸ் இங்கே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே வேல்யூ என்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இதை ட்ராக் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்டைலு, இதுவும் சேம் அதே மாதிரி தான். எந்த ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் என்னென்னா நீங்களே ஒரு ப்ரஷ் ஸ்டைலை க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டைலில் ஏதாச்சும் ஒரு ஸ்டைலில் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறேன். இதில் ஸ்ட்ரோக் சைஸ் வந்து ரொம்ப முக்கியம், கம்மியாக இருந்தால் தெரியாது. ஸோ நான் 10ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ட்ரா பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ண அப்படின்னா காப்பி ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு எப்படி ஃப்ளிப் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே ஆட்னு கொடுத்தோம் அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரஷ் ஸ்டைலில் ஆட் ஆகிருக்கும். இதில் ட்ரா பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் ப்ரஷ்ஷை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ரஷ் லைப்ரரி. இதை நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விண்டோஸை கிளிக் பண்ணால் இங்கே ப்ரஷ் லைப்ரரின்னு இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா இங்கே நிறைய ப்ரஷஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஆரோஸ். இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆரோஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே நிறைய இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் சேம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இந்த பெயிண்ட் ப்ரஷ் டூலில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பெயிண்ட் ப்ரஷ் ஆப்ஷன்னு. இதில் ட்ரா ஆஸ் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அண்ட் இதை செலக்ட் பண்ணாமல் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போது நார்மல் ப்ரஷ் டூலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா பெயிண்ட் ப்ரஷ் டூல்லையே இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நார்மல் ப்ரஷ் டூலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மல் ப்ரஷ் டூலாக நான் ட்ரா பண்ணது. ஸோ இது வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. இது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணது. ஸோ இது நார்மல் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். இது செலக்ட் பண்ணாமல் ட்ரா பண்ணது. இதுதான் வந்து பெயிண்ட் ப்ரஷ் டூல். இது வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸு. இது நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.